பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான தேங்காய் பர்ஃபி எந்த பதமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம். இது செய்யறதுக்காக 2 தேங்காய் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இது உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு தேங்காய். 2 தேங்காய் அளவுக்கு ஒரு 400 கிராம் சுகர் நான் எடுத்திருக்கேன். 500 கிராம் சுகர் வேணாலும் போடலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய், 1.5 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் துருவி நான் கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு மெலிசா வேணும்னா அந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கடைசியாக மீந்து போவோம் இல்லையா, சின்ன சின்ன பீஸு துருவும் போது அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அது கூட ஒரு 4 முந்திரி, 4 பாதாம் இது சேர்த்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பால் பவுடர் இருந்தால் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நான் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணலை. பாருங்கள், இதையும் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ செய்கிறது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி திக்கான பாத்திரம் இல்லை கடாய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி இண்டோலியம் கடாய் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா சுகரு, துருவி வச்ச தேங்காய் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம், முந்திரி, அப்புறம் மீந்து போன தேங்காய் பீஸு அதையும் போட்டுக்கோங்க. அது கூட ஏலக்காய் பொடி 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம கலந்து விட்டே இருக்கணும். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்ச மிக்சியில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி போடுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி போடாதீங்க. பாருங்கள், இதை இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேன். நான் ஏற்கனவே அடியிலேருந்து கிளறி விட்டே இருங்க. நீங்கள் பக்கத்துலேயே இருந்து செஞ்சிங்கன்னா ஃப்ளேம் அதிகம் வச்சுட்டு செய்யலாம். கொஞ்சமாக நீங்கள் விட்டு விட்டு செஞ்சிங்கன்னா ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் நெய் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும். அது அப்படியே இலகி நல்லா திரண்டு வரும். அந்த கடாயில் ஒட்டாமல் வர அளவுக்கும் நல்லா உருண்டு வர பதத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டு பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்ச தேங்காய் பர்ஃபி எடுத்து போட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும் போதே ஸ்பூனை வச்சு நான் சமப்படுத்தி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு 3/4 பங்கு ஆறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பமான வடிவத்தில் பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் பர்ஃபி. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு. நம்ம இதில் பாதாமும் முந்திரியும் போட்டிருக்கோம் இல்லையா, அது டேஸ்ட் மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பர்ஃபி. நீங்கள் ஸ்வீட் கடைங்களில் எவ்வளோ விலை கொடுத்து இந்த தேங்காய் பர்ஃபி வாங்குறீங்க? 2 தேங்காய் இருந்துச்சுன்னா போதும். பாருங்கள், எவ்வளோ தேங்காய் பர்ஃபி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும்.